அடுத்தது மீதி எல்லாம் இது வரலாம் எதுவும் அதிகம் இது வரலாம் கேட்கப்படல. பட் ஆனா அந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுர்கட்ஜன்றத வந்து ஸ்டெயின்றவரு கண்டுபிடிச்சாரு. அதே போல சங்குதாரோ அப்படின்றத யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மஜும்தார் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. சரியா? அதே போல ஆம்பரியம் மஜும்தார்ன்றவர் கண்டுபிடிச்சாரு. காளிபங்கன் இது கேட்டிருக்காங்க. சரியா? காளிபங்கன் யாருன்னா கோஷ் அப்படின்றவர் 1953ஆம் ஆண்டு கண்டுபிடித்தாரு. காகர் நதிக்கரையில இந்த நகரம் அமைந்திருக்கு. சரியா? அடுத்தது லோத்தல். லோத்தல் ரொம்ப முக்கியமானது. ஸோ லோத்தலை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லோத்தலை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ராவ் அப்படின்ற 1953ஆம் ஆண்டு. அதே போல இது வந்து போக்வா அப்படின்ற நதியில அமைஞ்சிருக்கு. சரியா? சோ இந்த லோத்தல் நகரம் தான் உலகத்தினுடைய முதலாக கட்டப்பட்ட துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. சரியா? மனிதனால் முதலில் கட்டப்பட்ட துறைமுகமாக கருதப்படுகிறது. சரியா? அதே போல சுர்கோட்டடா அப்படின்றது வந்து ஜேபி ஜோஷி அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. குஜராத்ல இருக்கு. பனவாலி ஆர்எஸ் பெஸ்ட். சரியா? அடுத்தது தோலவீரா அப்படின்றது குஜராத்ல இருக்கு. சரியா? இந்த தோலவீரா எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா வாட்டர் ஹார்னஸ் சிஸ்டம், வாட்டர் ரிசர்வாயர். அதாவது வெள்ள காலகட்டங்கள்ல தண்ணியை தடுத்து அதை பாசனங்களுக்கு குடிநீருக்கெல்லாம் பயன்படுத்துறது. இந்த மாதிரி இது ரெண்டு விஷயம். ஒண்ணு வெள்ள நீரை தடுக்குது, இன்னொன்னு குடிநீராகவும் பாசனங்களுக்கும் பயன்படுத்துற தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இனண்டேஷன் ரிசர்வாயர்ஸ் எல்லாத்தையுமே இங்க கட்டி வச்சிருந்தாங்க. சரியா? ஓகே. சோ அடுத்து பாருங்க, இந்த ஹரப்பா நகரத்தினுடைய ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னா அவங்களுடைய திட்டமிட்ட நகர அமைப்பு தான். சரியா? சோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா ஹரப்பா நகரங்கள் பொதுவாக 2 முக்கியமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஒண்ணு வந்து என்னன்னா உயர்த்தப்பட்ட பகுதி. சரியா? இன்னொன்னு வந்து என்னன்னா கோட்டை. அந்த உயர்த்தப்பட்ட பகுதி கோட்டை. அதுக்கப்புறமேட்டு வந்து என்னன்னா உயர்த்தப்பட்ட பகுதி. அடுத்தது கோட்டை, அது வந்து கோட்டை என்றும் கீழ் நகரம் என்றும் கருதப்பட்டது. சரியா? ஓகே. ஸோ இதுல ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா ஹரப்பா நகரம் வந்து என்னன்னா 2 பிரிவா பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஒன்று உயர்த்தப்பட்ட நிலங்கள்ல அமைக்கப்பட்ட கட்டிடங்கள், இன்னொன்று வந்து என்னன்னா கிழக்கு பக்கம் இருந்த தாழ்மையான நிலங்கள். சரியா? அந்த உயர்த்தப்பட்ட நிலங்கள்ல என்னன்னா அங்கதான் வந்து தானிய களஞ்சியங்கள்லாம் இருந்துச்சு. அதே போல முக்கியமான அரசு கட்டிடங்கள்லாம் அங்கதான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அரசு அலுவலக கட்டிடங்கள்லாம் அங்கதான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதே போல அந்த தாழ்வான பகுதிகளில் மக்கள் குடியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. சரியா? சிந்துவெளி நாகரிகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து என்னன்னா இந்த நகர அமைப்பு மிக திட்டமிட்டதாக இருந்துச்சு. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு தெருக்களும் சதுரமாக இருந்தது. அதே போல வந்து என்னன்னா சாலைகள் எல்லா திசையில இருந்தும் அணுகக்கூடியதா இருந்துச்சு. கழிவுநீர் தொட்டி இருந்துச்சு. அதே போல வீட்டுக்குள்ளாரையே கழிவறைகள் எல்லாம் இருந்துச்சு. அதுல ஏதோ ஒரு அடைப்பு ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு வந்து என்னன்னா மனிதர்கள் உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கான மேன்ஹோல் சிஸ்டம் எல்லாமே அதுல இருந்துச்சு. அதே போல கழிவு நீரை வெளியேற்றுவதற்கு ஊரோட ஒதுக்குப்புறமா நிறைய அதுக்கான வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்துச்சு. அதே போல சாலைகள் ரொம்ப அகலமானதா இருந்துச்சு. எல்லா வீடுகளுக்கும் வந்து என்னன்னா எல்லா விதத்திலயும் வந்து என்னன்னா வந்து போறதுக்கான வசதி உடையதா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா வந்து என்னன்னா ஹரப்பா நகரத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உலகத்திலேயே முதலாக சுட்ட செங்கற்கள், சரியா, பேர்ன்டு பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே முதலாக ஹரப்பா மக்கள் தான் சுட்ட கற்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்ட கற்கள், சுடாத கற்கள் ரெண்டையுமே பயன்படுத்தினாங்க. இந்த சுட்ட கற்களை உலகத்திலேயே ஹரப்பா மக்கள் தான் முதல்ல பயன்படுத்தினதாக சொல்றாங்க. சரியா? சோ இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த இது ஹரப்பா நகரங்களினுடைய வடிவங்கள். இது அந்த ஹரப்பா நகரத்தினுடைய கழிவுநீர் அந்த அந்த குளியல் தொட்டியாகவும் கருதப்படுது. சரியா? அடுத்தது இதெல்லாம் நம்ம முன்னாலேயே சொன்ன மாதிரிதான். சரியா? அது கீழே வந்து என்னன்னா பிட்டுமன் எல்லாம் இருந்துச்சு. கழிவுநீர் உள்ள போகாத அளவுக்கு மிக அனைத்து விதமான வசதிகளாகவும் இருந்தது. சரியா? அதே போல இது எவ்வளவு அந்த இதோட சைஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. சரியா? அதே போல இது ரொம்ப முக்கியமானது. சரியா? சிந்துவெளி மக்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய முக்கிய தொழிலாக கருதப்படுவது வேளாண்மை. சரிங்களா? வேளாண்மையை தான் அவங்க முக்கிய தொழிலாக கருதுறாங்க. சரியா?
அதே போல அவங்க எதெல்லாம் பயிரிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோதுமை, பார்லி, அதுக்கப்புறமேட்டு கொண்டக்கடலை, எள்ளு மற்றும் பல்வேறு தானியங்கள் எல்லாத்தையுமே அவங்க இது பண்ணாங்க. இதுல ஒண்ணு மிஸ் ஆகுது, அதுமே எழுதிக்கோங்க. என்னன்னா பருத்தியும் அவங்க தான் இது பண்ணாங்க. சரியா? அதே போல பருத்தியும் இந்த உலகத்துல முதலாக பயிரிட்டவர்கள் சிந்துவெளி மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. சரியா? சோ அதுவும் பாத்துக்கோங்க. அதே போல சிந்துவெளி மக்கள் வந்து என்னன்னா they adopted double cropping system. சரிங்களா? சோ இரட்டை பயிர் சாகுபடிய செய்தாங்க. சரியா? சோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே போல காளிபங்கன்ல உழவு செய்யப்பட்ட வயல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? அதனால வந்து என்னன்னா அவங்க விவசாயம் எல்லாம் நல்ல முறையில் செய்திருக்கலாம். அதாவது நிலத்தை உழுது விதைச்சு நீர்ப்பாசனம் செஞ்சு எல்லாத்தையும் அவங்க செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறது. அதாவது எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, இதெல்லாம் நாகரீகத்தினுடைய தொடக்க காலத்திலேயே அவங்க ரொம்ப செழிப்பா வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கு கருதப்படுது. சரியா? சிந்து மக்களால வந்து என்னன்னா பழக்கப்பட்ட விலங்குகள்லாம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செம்மறி ஆடு, வெள்ளாடு, சரிங்களா, நாய், பன்றி, மான், இது எல்லாமே அவங்களால பழக்கப்பட்டுட்டு வருது. இதுல ரொம்ப முக்கியமா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, போன குரூப் 4ல கூட கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சிந்துவெளி மக்களுக்கு எதை ரெண்டை பத்தி தெரியாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒண்ணு இரும்பு, இன்னொன்னு குதிரை. இது ரெண்டை பத்தியும் அவங்களுக்கு தெரியாது. சரியா? அடுத்தது ஹரப்பா மக்கள் அவங்களுடைய கால்நடை, இது ஆக்சுவலா மாடுன்னு சொல்ல முடியல, ஆனா அவங்களுடைய கால்நடை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செபு. புக்கோட டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, சிந்து மக்களுடைய கால்நடையை அவங்க ஜெபு அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தார்கள். சரியா? மற்றும் மீன் மற்றும் பறவைகள் ஆகியவற்றை வேட்டையாடி மீன் பிடித்து சாப்பிட்டார்கள். சரியா? அடுத்தது சிந்துவெளி மக்களுடைய ரொம்ப முக்கியமான வர்த்தகம் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிந்துவெளி மக்களுடைய வர்த்தகம் எந்தெந்த நாட்டுல எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஓமன், பஹ்ரைன், ஈரான், ஈராக் ஆகிய நாடுகள்ல இருந்துச்சு. சரியா? எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படின்றது ஹரப்பா மக்களுக்கும் மெசபடோனிய மக்களுக்கும் இடையிலான வர்த்தகத்தை பற்றி கூறுவதாக காணப்படுகிறது. சரியா? அந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டுல மெலுஹா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த மெலுஹா அப்படின்றது வந்து என்னன்னா ஹரப்பாவை குறிக்கக்கூடியதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. சரியா? அதே போல எதை வச்சு நம்ம வந்து இந்த நாட்டுல எல்லாம் வந்து சிந்துவெளி மக்கள் வந்து வியாபாரம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருதுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிந்துவெளி மக்களுடைய முத்திரைகள் இந்த பகுதியில எல்லாம் கிடைச்சிருந்துச்சு. சரிங்களா? எதெல்லாம் ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னா முத்திரைகள், எடைகள், பகடைகள், மணிகள், இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னலாம் அங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா கார்னேலியன் ஸ்டோனு, லாபிஸ் லசூலி, தாமரம், தங்கம், இதெல்லாம் காணப்படுகிறது. இதெல்லாம் என்னன்னு நாம பார்ப்போம். சரியா? கார்னேலியன் ஸ்டோன்னா என்ன, லாபிஸ் லசூலினா என்னன்றதெல்லாம் அவங்க பார்ப்போம். ஏன்னா எங்க இருந்துச்சு, ஏன்னா சிந்துவெளி மக்களுக்கு அவங்களுடைய தொழில் முறையில அவங்க நிறைய வந்து பொம்மைகள் செய்யறாங்க. அதே போல வந்து ஆபரணங்கள் செய்யறாங்க. அதுக்கெல்லாம் மூலப்பொருட்களா இவைதான் திகழ்ந்துச்சு. அது என்னன்றதையும் நம்ம பிறகு பார்ப்போம். சரியா? அதே போல சிந்துவெளி மக்களுடைய எடை முறை எப்படி இருந்துச்சுன்னா இப்படிதான் இருந்துச்சு. 1:2:4:8:16:32 அப்படின்னு இருந்துச்சு. சரியா? அதே போல இதுல மிக குறைவான எடை கொண்ட சதவீதம் வந்து என்னன்னா 16வது எடையோடைய சதவீதம். சரியா? அது எவ்வளவுன்னா 13.63 கிராம். சரியா? அடுத்தது ஒரு இன்ச்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1.75 கிராம்ஸ் இருக்கும். சரிங்களா? சிந்துவெளி மக்களை பொறுத்தவரையிலும். சரியா? சிந்துவெளி மக்களை பொறுத்தவரையிலும் ஒரு இன்ச்ன்றது அவங்களுக்கு 1.75 கிராம்ஸ் இருந்துச்சு. சரியா? இதுல ரொம்ப முக்கியமா இன்னொரு டேட்டா வந்து 2019 குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? என்ன அப்படின்னா, சிந்துவெளி மக்களுடைய முத்திரைகள் எந்த வடிவத்தை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. செவ்வகம். சரிங்களா? செவ்வக வடிவத்தை கொண்டிருந்தது. சரியா?